வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் அமைஞ்சிருக்க கைலாசநாதர் கோவிலை பற்றின சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம். மேலும் அந்த கோவிலின் பெருமைகள் என்னென்ன, அந்த கோவில் எப்படி கட்டப்பட்டது, அந்த கோவிலின் தனித்துவம் என்ன என்பதை தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். மேலும் நீங்கள் தாரமங்கலம் கைலாசநாதர் கோவிலுக்கு ஏற்கனவே போயிருந்தீங்களா? கைலாசநாதர் போற்றி என 3 முறை பதிவிடுங்க. கைலாசநாதர் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய பல மாற்றங்களை தர வல்லமை மிக்கவர் தாங்க. அதனால் கைலாசநாதர் வழிபாடு செஞ்சு நீங்கள் உங்கள் வாழ்வில் பல நன்மைகளை பெற நாங்கள் எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் சேலத்தில் உள்ள பல கோவில்களின் சிறப்புகள் என்னென்னு தெரிஞ்சுக்க விரும்பினால் நீங்கள் சேலம் கிளிட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைப்பதன் மூலம் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்தடையும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கைலாசநாதர் கோவில் பற்றிய தகவலை பார்க்க போகலாம். உலகத்திலேயே மிகச்சிறிய உயிரினமான எறும்புகள் கூட நுழைவதற்கான துளைகளை விட்டு செதுக்கிய சிலை இந்த கோவில்களில் மட்டும்தாங்க இருக்குது. இதை இந்த கோவிலின் மிக தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு சிற்பமாகவும் கருதப்பட்டு வருதுங்க இன்றளவும் கூட. மேலும் கட்டிடக்கலைக்கு பெருமை சேர்க்கும் வகையில் தாங்க இந்த தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில் அமைஞ்சிருக்கு. மேலும் உலகமே வியக்கும் சிற்ப களஞ்சியமும் இந்த கோவிலில் தாங்க அமைஞ்சிருக்கு. அதை பற்றியும் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே. தொன்று தொற்று விளங்கி வரும் தமிழ் பாரம்பரியத்தில் கட்டடக்கலைக்கு புகழ் பெற்றவர்கள் தான் நாம் தமிழர்கள். தமிழர்களின் கட்டடக்கலைக்கு மிகப்பெரிய சான்றாக தஞ்சை பெரிய கோவில் எப்படி அமைஞ்சிருக்கோ அதுபோல தாங்க அரிய பொக்கிஷமாக திகழும் தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில் சேலத்திலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த பழமையான சிவன் கோவில் தமிழர்களின் சிற்பக்கலைகளுக்கு மேலும் ஒரு சான்றா விளங்குது எனவும் சொல்லலாங்க. இந்த கோவிலின் மூலவர் கைலாசநாதருங்க. தாயார் கற்பகாம்பாள் இந்த கோவிலில் அருள் புரிஞ்சிட்டு வராங்க. இந்த கோவிலில் இறைவனை சந்திரனும் சூரியனும் தொழுவதாக சொல்லப்பட்டு வருதுங்க. அதை பற்றின நம்ம விரிவாக இன்னொரு வீடியோ பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே. மேலும் இந்த ஊருக்கு தாரமங்கலம் என பெயர் வர காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது என்னன்னா, சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் இங்கு திருமணம் நடந்தது என்றும் திருமால் தாரை வார்த்து கொடுத்த மணவிழாவினை நடத்தியதால் இந்த ஊருக்கு தாரமங்கலம் என பெயர் வந்ததாக கூறப்படுதுங்க. இந்த கோவில் கிபி 12ஆம் நூற்றாண்டில் கெட்டி முதலியார் இங்கு ஆட்சி செய்து வந்ததாகவும் அப்போது பசுக்கள் தினம்தோறும் மேய்ச்சலுக்கு போகும்போது ஒரு பசு மட்டும் குறிப்பிட்ட புற்றிலிருந்து தினமும் பாலை சுரந்திருக்குங்க. இந்த தகவல் அந்த அரசருக்கு சென்றிருக்கு. உடனே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த புற்றை தோன்றி பார்த்துருக்காரு. அப்போ அந்த புற்றில் ஒரு சிவலிங்கம் காணப்பட்டிருக்குங்க. அதனால் அவர் என்ன பண்ணாருன்னா அங்கேயே வழிபாடு செய்வதற்காக ஒரு கோவிலையும் கட்டி வழிபாடு நடத்திட்டு வந்திருக்காங்க. பிறகு வந்த மன்னர்கள் அங்கு கோவில் எழுப்பியதாகவும் ஒரு சில வரலாறு இந்த தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில் பற்றி கூறுதுங்க. தாரமங்கலம் கைலாசநாதர் கோவிலின் சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பார்த்தா, இந்த கோவிலில் உள்ள இறைவனை சந்திரனும் சூரியனும் தொழுவதாக சொல்லப்பட்டு வருதுங்க. ஆண்டுதோறுமே உத்தராயண தட்சாயண புண்ணிய காலங்களில் மாலை வேளைகளில் சூரியனின் கதிர்கள் சந்திரன் ஒளியும் சிவலிங்கத்தின் மீது படுதாங்க. அதாவது சூரிய ஒளி மூலஸ்தான சிவலிங்க மூர்த்தியை மேல் விழுவதை சூரிய பூஜை என சொல்கிறாங்க. மேலும் சூரியனுடைய கதிர்கள் ராஜகோபுர வாயிலின் வழியே நந்தி மண்டபத்தின் ஊடே புகுந்து பின் 3 வாயில்களையும் கடந்து சிவலிங்கத்தின் மேல் படுவது அபூர்வமாக பார்க்கப்படுதுங்க இந்த கைலாசநாதர் கோவிலில். அது மட்டும் இல்லைங்க, சந்திரனுக்கும் சூரியனுக்கும் தாரகாபதி தாரகன் என்ற 2 பெயர்கள் இருப்பதால் தாரமங்கலம் என பெயர் உண்டாயிருக்கலாம் எனவும் சில பேர் சொல்கிறாங்க. இந்த கோவிலில் உட்பிரகார தூண்கள் எல்லாவற்றிலுமே அற்புதமான சிற்ப வேலைப்பாடு அமைந்திருக்குங்க. மேலும் சில சிற்ப வேலைப்பாடு எல்லாமே திருவுருவங்கள் பொறிக்கப்பட்டும் காணப்படுங்க. கோவில் என்பது இறைவன் இருப்பிடம் என்பதை தாண்டி மக்களின் பாதுகாப்பு அரண் என்னும் கொள்கையில் இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்குங்க. எப்படின்னா, எதிரி நாட்டு படை தாக்க வரும்போது பொன் பொருள் மக்களை பாதுகாக்கும் வீதம் தான் இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா ராஜகோபுரம் 90 அடி உயரம் கொண்டதாகவும் வாசலில் 20 அடி கொண்ட வேங்கை மரத்தினாலான கதவு இந்த கோவிலில் அமைக்கப்பட்டிருக்குங்க. அதுவும் ஒவ்வொரு கதவுலையுமே 60 கூர்மையான உலோக குமிழ்கள் வீதம் மொத்தம் 120 கூரிய உலோக குமிழ்கள் இந்த கதவுல அமைக்கப்பட்டிருக்குங்க. யானை உடைத்தால் கூட உடையாத வண்ணம் இந்த குமிழ்கள் பொருத்தப்பட்டிருக்குங்க. அந்த காலத்தில் யானை முட்டி மோதி உடைக்கும் போது குமிழ்கள் கிழித்து விடும்படி நுணுக்கமாக இவை அமைக்கப்பட்டிருக்குங்க.
அது மட்டும் இல்லைங்க, சிங்கமும் மனித தலையும் கொண்ட யாழியின் வாயில உள்ள கல் உருண்டையை நாம் எவ்வாறு வேண்டுமானாலும் உருட்டலாங்க. ஆனால் அந்த கல்லை வெளியே மட்டும் எடுக்க முடியாதுங்க. அந்த வண்ணத்தில் அந்த சிற்பம் மிக அருமையாக வடிவமைக்கப்பட்டிருக்குங்க. கோபுரத்தை அடுத்துள்ள சிவப்பு பவளக்கல் படிகளில் 5 நிமிடம் அமர்ந்தாலே போதுங்க, நம்மளோட உடலில் ஏற்படக்கூடிய வெப்பம் தணிந்து விடும் என்பது இந்த கோவிலின் தனிச்சிறப்புங்க. இந்த சிறப்புகள் தமிழ்நாட்டில் வேறு எந்த கோவிலுமே கிடையாதுங்க. இந்த கோவிலின் கோபுரங்கள் வந்துட்டு ஒரு தேர் போலவும் யானைகள் குதிரைகள் கட்டி இழுப்பது போலவும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது மிகவும் சிறப்பான ஒன்றா தாரமங்கலம் கைலாசநாதர் கோவிலில் அமைஞ்சிருக்குதுங்க. நாம் ஏற்கனவே பார்த்தது போல உலகத்திலேயே மிகச்சிறிய உயிரினமான எறும்புகள் கூட நுழைவதற்கான துளைகளை விட்டு செதுக்கிய சிலை இந்த கோவிலில் மட்டும்தாங்க இருக்குது. எறும்புகள் நுழைந்து வரும் அளவுக்கு மட்டுமே துவாரம் உள்ள ஒரு மனிதனின் முகம் அமைக்கப்பட்டிருக்கும். ஊர்ந்து கொண்டிருக்கும் எறும்புகள் அந்த சிற்பத்தின் காது வழியாக உள்ளே சென்று பின்னர் மூக்கு வழியாக வெளியே வரலாங்க. பிறகு தாடியில் உள்ள துவாரங்கள் வழியே உள்ளே நுழைந்து மறுபக்கம் சென்று மற்றொரு காது வழியாக வெளியே செல்லும் வகையில் நுண்ணிய துவாரங்களை கொண்டதாக கல்லில் செதுக்கப்பட்டிருக்குங்க இந்த கோவிலில். மேலும் வளைந்த வாளுடனும் நீண்ட தாடி தலைப்பாகையுடன் கூடிய படை எடுத்து வரும் மாலிகபூரின் வீரர்கள், அதை எதிர்த்து குருவால் கேடயத்துடன் எதிர்கொள்ளும் தமிழக மன்னர்களின் போர்க்காட்சிகள் பல இந்த கோவிலில் செதுக்கப்பட்டிருக்குங்க. அதுவும் குறிப்பாக சோழ பாண்டிய நாடுகளில் இருந்து செல்வங்களை எல்லாம் கொள்ளையிட்ட மன்னர் அவற்றை தன்னுடன் வந்திருந்த யானை மற்றும் ஒட்டகங்கள் மீது பொதி மூட்டையாக ஏற்றிக்கொண்டு திரும்பி செல்லும் காட்சியும் சித்திரங்களாக இந்த கோவிலில் அமைக்கப்பட்டிருக்குங்க. மேலும் தன்னுடைய தாய்நாட்டுக்கு திரும்பி செல்லும் மாலிகபூரை இப்பகுதியில் வழிமறித்து தாக்குதல் நடந்த கெட்டி முதலியின் வீரர்கள் போர் வியூகம் அமைத்துள்ள காட்சியும், பின்னர் மதுரையில் கொள்ளையடித்த செல்வங்களை எல்லாம் யானை மற்றும் ஒட்டகங்களின் மீது ஏற்றிக்கொண்டு வந்த மாலிகபூரின் வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்கள் கொண்டு வந்த செல்வங்களை எல்லாம் கெட்டி முதலியின் வீரர்கள் பறித்து கொண்ட பிறகு முதுகில் சுமையில்லாமல் யானை ஒன்று மாலிகபூரோடு செல்வது போன்ற ஒரு காட்சி இந்த ஆலயத்தின் கல் சுவரில் செதுக்கப்பட்டிருக்குங்க. இதை பார்த்தாவே அந்த கதையோட முழு விளக்கமே நமக்கு புரியும் வகையில் இந்த கோவிலின் சுவரில் செதுக்கப்பட்டிருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக கருதப்படுதுங்க. அந்த செல்வங்களை எல்லாம் வைக்கப்பட்டுள்ள இடத்தை காட்டும் வகையிலும் சில குறிப்புகளை இந்த சித்திரங்களில் நாம் பார்க்க முடியுங்க. வாழ்வில் கட்டாயம் காண வேண்டிய சிற்ப களஞ்சியமாக இந்த கோவில் அமைந்துள்ளது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றுதாங்க. அதனால் இந்த கோவிலுக்கு நீங்கள் இது வரைக்கும் போகலை அப்படின்னு இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு நீங்கள் போய் அந்த கோவிலின் அழகையும் கலை களஞ்சியத்தையும் அங்குள்ள சிற்பங்களில் இருக்க நுணுக்கங்களையும் பார்த்து மகிழும்படி நாங்கள் ஒரு வேண்டுதலையும் வைக்கிறேங்க. நீங்கள் கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு போய் அந்த கோவிலில் நாங்கள் சொன்னது எல்லாமே நீங்கள் உணர முடியுங்க. சேலம் மாவட்டத்தில் ஆன்மீக நகரின் அடையாளமாக திகழும் தாரமங்கலம் கைலாசநாதர் கோவிலின் கோபுரம் 13ஆம் நூற்றாண்டை கடந்து இப்பவும் கூட மிகவும் கம்பீரமாக காட்சி அளிக்கப்பட்டு வருதுங்க. சேலம் மாவட்டத்தில் ஆன்மீக நகரின் அடையாளமாகவும் திகழ்கிறது இந்த தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில். இங்கு எந்த திசையில் திரும்பி பார்த்தாலுமே ஆன்மீக மனத்துடன் கோவில்கள் இருப்பதை நம்மளால் காண முடியுதுங்க. நமச்சிவாயா நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என்ற ஊருக்குள் நுழைந்தவுடன் பக்தி பரவசத்தோட பாடல்கள் ஒலிக்கும் சத்தம் இதயத்தை வருடுங்க. 13ஆம் நூற்றாண்டை கடந்து இப்பவும் கூட தாரமங்கலம் கைலாசநாதர் கோவிலின் கோபுரம் கம்பீரமாக காட்சி அளிக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? இந்த கோவிலின் தனிச்சிறப்பு என்னன்னா, சாமி சிலைகள் மட்டுமின்றி உள் மண்டபம் வெளி மண்டபம் அனைத்துமே கற்களால் ஆனவை தாங்க. மேலும் கோவிலின் வளாகத்தில் சித்தி விநாயகர் சன்னதி இருக்குங்க. இது 9 கருங்கற்களால் அமைக்கப்பட்டிருக்கும் கல்மேடையும் இந்த கோவிலில் அமைக்கப்பட்டு அதன் மீது விநாயகர் சன்னதி அமைக்கப்பட்டிருக்குங்க. விமானம் வரை கற்களாலேயே ஆயிருக்கும் இந்த கோவிலுங்க. கோவிலின் வேலைகள் நடந்து கொண்டிருக்கும் போது சிற்பியின் மகனான சிறுவன் இந்த 9 கல் கோவிலை கட்டியதாகவும் ஒரு வரலாறு கூறுதுங்க. மேலும் இந்த கோவிலுக்கு கிழக்கே, அதாவது பஸ் நிலையம் அருகே ஒரு தெப்ப குளமும் காணப்படுதுங்க. இந்த குளத்தில் சிவந்த கற்களால் கட்டப்பெற்ற கைப்பிடி சுவர்கள் சுற்றிலுமே இருக்குங்க. குளத்தின் நடுவில் நீராளி மண்டபமும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த குளத்து தண்ணீரை கங்கை தீர்த்தம் என சொல்லுறாங்க. ஏனென்றால் மூலவர் கைலாசநாதருக்கு அபிஷேகம் செய்யும் பால், இளநீர், திரவியங்கள் நேரடியாக இந்த குளத்திற்கு வந்து கலப்பதாக சொல்லப்படுதுங்க. இதனால தான் இந்த குள தீர்த்தத்தை கங்கை தீர்த்தம் எனவும் சொல்லுறாங்க.
மேலும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு கருங்காலி மோதிரம் தாங்க. கருங்காலி மாலை அணிய முடியவில்லை என வருத்தப்படுவவங்க கூட இந்த கருங்காலி மோதிரம் அணியக்கூடிய வகையில் நாங்கள் தயாரிச்சிருக்கோம். இது வந்துட்டு அனைத்து வகையினருமே அனைத்து வயதினருமே அணியக்கூடிய வகையில் அட்ஜஸ்டபிள் மோதிரமாக தயாரித்து வச்சுருக்கோங்க. மேலும் இது நீங்கள் வாங்கி போட விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் உங்களது ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி இந்த கருங்காலி மோதிரத்தை வாங்கி அணிந்து இதன் பயன்களை எல்லாம் பெற நாங்கள் எங்களது உற்சாகம் ப்ராடக்ட் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோங்க.